பிடிசி நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுகாவோட நியூஸ் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு, செம்ம நியூஸாக போயிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா அவரோட கரியருக்கு ஒரு பிளாக் பாயிண்ட்டாக ஒரு எண்ட் பாயிண்ட்டாக அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நெகட்டிவான விஷயம் தான் அவருக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஃபேன்ஸ்லாம் வரியில் வந்துட்டுருக்காங்க. பட் அதுக்கு மட்டும் நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபேக்காக நியூஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது உண்மையாக இருக்காது, தவறான விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏன் ஃபஸ்ட்டு ஃபேக்கான விஷயம் சொல்லணும்? எனக்கு அதாவது ஃபேக்காக போடணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக ஒரே நாளில் முடிச்சிடும். என்னன்னா பிடிஎஸ் பார்த்திங்கன்னா சுகா நேராக போய் ஒருத்தர் இடிச்சிட்டாரு, அவரை பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க, அவருமே வரமாட்டார், அவர் பிடிஎஸ் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் வியூஸ் எங்கே போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் வியூஸ்க்காக போடணும் அப்படி போட்டிருப்பேனே. சிம்பிளாக இதை விட சொல்லலாம், யூடியூப்பில் பிடிஎஸ் ரோஸ்ட் பண்ணி ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான், அவனுக்கு போய் வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். பிடிஎஸை பற்றி நல்லா ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான், அவனுக்கு வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எது கெட்ட வீடியோ, எது தவறான வீடியோ, எது நல்ல வீடியோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லாரையும் சொல்ல, யாரையும் கமெண்ட்டில் சொன்னீங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். பட் மற்றபடி ஃபேக்கான நியூஸ்னால் நீ உண்மையாகவே பிடிஎஸை பற்றி தெரியாத ஒருத்தவங்க நான் சொல்லிடுவேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் பிடிஎஸ் சுகான்னு மட்டும் போடுங்க, எத்தனை நியூஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி வருதுன்னு மட்டும் நீங்களே எனக்கு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன். பட் ட்ரூவாக என்னை பற்றி உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் ப்ரோ வி சப்போர்ட் சுகா, நீ கரெக்டாக சொல்லிட்டு இருக்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நியூஸை ஷேர் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சுகா நான் ஆல்ரெடி பற்றி பேசின அந்த ஆக்சிடென்ட் அந்த இஷ்யூலாம். பட் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போலீஸ் சைட்லேருந்து வரும், ஜட்ஜ்மெண்ட் வரப்போது, சுகாய் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. அதுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சுகாவுக்கு உண்மையாகவே என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ என்ன ப்ரோ தண்டனை அப்படிங்கிறீங்கன்னா பனிஷ்மெண்ட்னு உறுதியாயிருச்சு. பட் சின்னதாக பெருசான மாதிரி தான் பார்க்க போனோம். ஏன்னா அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் சுகான்னு போடுறீங்க. ஸோ சூப்பர், எல்லாருக்குமே பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் டைம்லேயும் சப்போர்ட் பண்ணுறது தான் ட்ரூ ஃபேன்ஸு. அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்களே உங்களுக்கு ப்ரைட் ஆஃப் யூ அண்ட் கிளாப்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் அதை தாண்டி இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. அண்ட் அதை தாண்டி சுகாவுக்கு நீங்கள் இன்னமும் என்ன பற்றி யோசிக்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நடந்ததெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். சுகா பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டினதான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ட்ரிங்க் எடுத்தேன் அப்படின்னு தான் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பைக்கில் போயிருப்பா, அதை ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லியிருப்பாங்க. லேட்டர் தெரிஞ்சிச்சு அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடையாது. ஏன்னா அதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குமா. ஸோ லீகலி அது ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் ஆச்சு. அண்ட் ட்ரிங்க் பண்ணது ஒரு கிளாஸ்னு சொன்னார். அவரோட பிளட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ அது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னாங்க. ஆல்கஹால் குடிக்கிறப்ப எந்த மெடிசனும் எடுக்க மாட்டாங்க. அவர் ஆல்கஹால் குடிச்சுன்னு அவரே சொன்னார். ஸோ கண்டிப்பாக மெடிசன் எடுத்துருக்க மாட்டார். அண்ட் அதை தாண்டி மெடிசன்னா அது ட்ரக்ஸோட ரிலேட்டடில் போயிடும், இது ஆல்கஹால் அப்புறம் OH ரிலேட்டடாக போயிடும். ஸோ அது கிளியராக ஆல்கஹால்னு சொல்லி அவங்க திருப்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கேசஸில் வந்துச்சு, இதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் போலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த 14th அன்னைக்கு சரண்டர் ஆகிருக்கணும் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருக்கணும். பட் அவரோட பிஸி ஷெடியூல்னால அவர் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஷெடியூலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கண்டிப்பாக இந்த வீக்குள்ளேயோ ப்ரைவேட்டாக போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறையா ரிப்போர்ட்டர்ஸ், நிறையா ப்ரெஸ் அந்த இடத்துல சேருவாங்க அண்ட் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இதை ப்ரைவேட்டாக வைக்க போகிறோம், யாருக்குமே தெரியாதமாக வைக்க போகிறோம், சீக்ரெட்டாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா, சுகா கிளியராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் அதை தாண்டி சுகா எதை கேட்டால் எனக்கு தெரிலன்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதாவது பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட இன்னும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவர் யாரையுமே இடிக்கல, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போய் ஒரு பப்ளிக் பிளேஸில் இது மாதிரி கீழே விழுந்தது ஒரு தவறான செயல். ஸோ அதுக்காக ஹை எண்டாக பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் போடலாம். இல்லை அதை விட கம்மியாக கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங்காக கொடுக்கணும். 5 to 10 மில்லியன் வரைக்கும் கொரியனில் நாங்கள் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் கம்ப்ளீட்டாக என்னன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி இங்கே இருக்க ஆர்மிஸ் எப்படி நிறையா பேர் ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு தெரியாதமாக வளரிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி சவுத் கொரியாவில் இங்கே எவ்வளோ லவ் இருக்கோ அதை விட அங்கே ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ சவுத் கொரியாவில் இருக்க ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிடிஎஸோட கம்பெனி முடியும் சுகாவோட வீட்டுக்கு முடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு சுகா இனிமேல் பிடிஎஸ்க்கு வரக்கூடாது, அவர் தப்பான ஐடல், அவர் ஒரு ஐடியலே கிடையாது, இனிமேல் பிடிஎஸில் அவர் வேணாம், அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய லாரிஸில் பார்த்தீங்கன்னா சுகா பேண்ட், சுகா டிஸ்பேண்ட், சுகாவை ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு லாரிஸில் நிறையா ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கதாகவும், சுகாவை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களை கிளப்பி விட்டுட்டு இருக்கதாகவும் நியூஸ் ஷேர் வந்துட்டு இருக்கு, நிறைய கிளிப்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இதுக்காக பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பட் எவ்வளோ சப்போர்ட் வந்துட்டுருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு டபுளாகவும் ஹேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப ஆர்மியாக நீங்கள் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல்
ஷேர் பண்ணுறத ஒரு ஹேஷ்டேகாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி வெளியே போகிறது. ஆஜே லவ் யூ ஆல் டாட்டா பை பை.